ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் vlog. இப்போ சிவராத்திரிக்கு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு என்ட்ரி ஆகிற வழி தான் இது. என்ட்ரன்ஸ்லேயே நல்ல பெரிய பேனர் வச்சுருந்தாங்க. அப்புறம் லைட்டெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தது. பார்க்கவே நல்லா இருந்தது. கிட்ட போக போக நான் போகிறப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மி, பரவாயில்ல, வண்டியெலாம் விடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிட்டு வண்டியை விட்டுட்டு போனோம். அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா வண்டியே எடுக்க முடியல. காரு, ஆட்டோ, டூ வீலர்னு சொல்லிட்டு என் வண்டியை சுற்றி பார்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றும் நான் ஊற்றிட்டு தான் நான் எடுத்தேன். சரின்னு வண்டியை விட்டுட்டு கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் பரதநாட்டியம் போய் ஆடிட்டு இருந்தாங்க, டான்ஸு. அதுக்கப்புறம் சிலம்பம் பசங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, உள்ளே போயிட்டோம். முதல் கால பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் போகும்போது கரெக்டாக பால் அபிஷேகம். இங்கே கோவில் கைலாசநாதரில் என்ன ஸ்பெஷல்னால், சிவராத்திரி அன்னைக்கு பால் அபிஷேகம் நம்ம கையால் பண்ண வைப்பாங்க. அது எவ்வளோ பாக்கியம் இல்லையா? போய் லைனில் நின்றுட்டோம் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அது முதல் பூஜையிலே போய் லைனில் நிற்க, முன்னாடி இருக்கிறவங்க போகட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே போனோம். அன்னபூரணி தாயாரும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கிட்ட போயிட்டு பால் அபிஷேகமும் பண்ணிட்டோம். சின்னவன் எனக்கு முன்னாடி போயிட்டான்றதுனால அவனை நான் எடுக்க முடியல. இது பெரியவன் மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் செய்யும்போது அவன் எடுத்தான். சின்னவன் மட்டும் மிஸ் ஆகிட்டான். அவனும் பால் அபிஷேகம் பண்ணால் முன்னாடி போயிட்டான். சரின்னு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அது உட்காந்துட்டோம் பூஜையை பார்க்க. பால் அபிஷேகத்துக்கு அப்புறம் தயிர் அபிஷேகம் பண்ணாங்க, நெய் பண்ணாங்க, பஞ்சாமிர்தம் பண்ணாங்க. அதெல்லாம் ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக விதி அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆர்த்தி காமிச்சிட்டு திரையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அலங்காரத்துக்காக. அந்த அலங்காரம் 1 hour கேப் இருந்துச்சு. உட்காந்துட்டு இருந்தோம். திருவாசகம் பாடணும். அதுக்கப்புறம் சிவ பாடல்கள்லாம் கொஞ்சம் பாடிக்கிட்டு இருந்தோம். ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு அங்கே போயிட்டு சாமி கும்பிடணும். அதெல்லாம் பார்த்துட்டு எப்போ திரையை விளக்குவாங்கன்னு ஜனங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த திரையை விளக்குனதும் பாருங்கள், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு பக்தி பரவசம் சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கவே திரையை விளக்குனதுமே அப்படியே தீப ஆராத்தனை காமிச்சாங்க. எல்லாம் அதை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு கைலாசநாதருக்கு வேண்டிட்டு முழு நேரம் கண் விழிக்கலான்னு தான் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாள் முழுக்க ரெஸ்ட் இல்லாமல் வேலை இருந்ததுனால எனக்கு கழுத்து வலி ஜாஸ்தியாக இருந்தது. முதல் கால பூஜையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு முதல் கால பூஜையிலே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணோம். அடுத்த 2ஆம் கால பூஜைக்கு இடையில் ஒரு 1 hour டைம் கேப் கொடுப்பாங்க, பின்னாடி வரவங்க பார்க்கணுங்கிறதுக்காக. அந்த 1 hour கேப் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 2ஆம் கால பூஜைக்கு ரெடி பண்ணும்போது அலங்காரம் கழிச்சிட்டு திரும்ப அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் பார்க்குற வரைக்குமே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கு மேலே உட்கார முடியல, முதுகு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணுறதுக்குள்ளே கிளம்பிட்டோம். சரி, பரவாயில்லை, இந்த வருஷம் நமக்கு உடம்பு சுகம் இல்லாததுனால இருக்க முடியலைன்னு சொல்லிட்டு மனசை தேற்றிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வருஷம் நமக்கு பாக்கியம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் கிடைச்சதே பெரிய விஷயம் இல்லையா? பரவாயில்லை, நல்லா உட்காந்து பூஜை அலங்காரம் எல்லாமே பார்த்துட்டு கிளம்பணும். என்ன நைட்டு முழுக்க இருந்திருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பிரிஞ்சி சாதம் பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அன்னபூரணி தயார் இருக்கிறதுனால எப்போவுமே வயிறார சாப்பாடு உண்டு இல்லையா? நாங்கள் இங்கேயே பிரிஞ்சி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பவும் மனசு இல்லாமல் இருக்கவும் முடியாமல் ரெண்டும் கட்ட மனசோடுவா மனசு ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். புலம்பிட்டு வந்தேன். பரவாயில்ல, வீட்டில் மாத்திரையை போட்டுட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் மனசு கேட்காம காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு, சரி நம்ம நைட்டு முழுக்க தான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு 4ஆம் கால பூஜை இருக்கும் இல்லையா, அந்த அலங்காரத்தை போய் பார்த்துட்டு அவரை சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு பார்த்து திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.